அன்பு நேயர்களே, இன்னொரு முறை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 6 எபிசோட்ஸில் ஆவியானவரினுடைய அருட்பணிகளை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம். உணர்த்துகிறவர், உறுதிப்படுத்துகிறவர், உதவி செய்பவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், கனியால் அலங்கரிப்பவர், வரங்களினால் முடிசூட்டுபவர். இப்பொழுது 7ஆவதாக இந்த தொடரின் பூரணமாக சாட்சியாக அபிஷேகம் செய்பவர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் நம்ம எல்லாருக்கும் மனனமாக தெரிந்த வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆக ஆவியானவர் வரும்போது நாம் பலன் அடைகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியில் எப்படி முடிகிறது? சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆக பலன் அடைவது எதற்காக? சாட்சிகளாயிருப்பதற்காக. ஆக ஆவியின் கனியால் அலங்கரித்து ஆவியின் வரங்களினால் முடிசூட்டுவது எதற்காக? ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தும் சாட்சிகளாய் வலம் வருவதற்கு. இதை நாம் இப்படி யோசித்து பார்ப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆக பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான பணி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து ஞாபகப்படுத்தி உணர்த்தி உறுதிப்படுத்தி அப்படி செய்கின்ற காரியமாய் இருக்கும் என்றால் எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் வசம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியில நாமும் பங்குதாரர்களாக ஆதி முதல் நீங்களும் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், நீங்களும் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவரோடு கூட பங்குதாரராக சாட்சி கொடுக்கும் பணியில நாம் இயங்குவதற்காக நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாங்கள் பலன் அடைந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடங்களிலே, ஆண்டவர் வைக்கிற இடங்களிலே, ஆண்டவர் அனுப்புகின்ற இடங்களிலே நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டுமா? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 43வது அதிகாரம் 10வது 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால், பாபிலோன் சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் இருக்கிறார்கள் இஸ்ரவேலர். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை தண்டிப்பதற்காக, பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பினது உண்மைதான். ஆனால் அங்கு நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று அங்கே உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். சிறையிருப்புக்கு சென்றாலும் நீ சாட்சியாய் இருக்க வேண்டும். ஆக எருசலேமில் புறப்படுகின்ற சுவிசேஷமானது, இந்திய தேசத்திற்கு வந்திருக்கின்ற சுவிசேஷமானது குமரி கடற்கரை துவங்கி இமயமலை தொடர் வரைக்கும், மேற்கே குஜராத்திலிருந்து கிழக்கே மணிப்பூர் வரைக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜாங்கத்தை, சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும், தேவனுக்கு மகிமையை சேர்க்கவும், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஒளிக்கு கொண்டு வரவும், நரகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருப்பவர்களை தடுத்து நிறுத்தி மோட்சத்தின் வழியிலே திருப்பவும்
நீங்களும் நானும் பலப்படுத்தப்பட்டவர்களாய் சாட்சிகளாய் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக ஆவியானவர் இறுதியாக என்னுடைய வாழ்க்கையில செய்கிற அவருடைய திருப்படி என்ன? என்னை சாட்சியாக, சாட்சி என்கிற பதத்திற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? மூல பாஷையில இரத்த சாட்சி என்ற அர்த்தமா, மார்டேஸ் என்பது. ஆக நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நாமத்திற்காக இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதற்கும் என்னை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கென்றே தேவன் என்னை நியமித்திருக்கிறார், அபிஷேகம் செய்திருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். பள்ளியிலோ கல்லூரியிலோ பணி செய்யும் இடத்திலோ ஊழிய ஸ்தலத்திலோ அனுப்பப்படுகின்ற எவ்விடத்திலோ எந்த தேசத்திலோ அவருக்கு சாட்சியாயிருப்பதற்கு நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள். தலைவணங்கி ஜெபிப்போமா? பரம தகப்பனே, நாங்கள் சாட்சிகளாக, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நியமிக்கப்பட்டிருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். மண்ணான மனிதருக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து திரள் கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.